ஹலோ கைஸ், நான் மட்டும் கேமர். இதுக்கு போன வீடியோவில் கேத்ரினோட சேர்ந்து ட்ரக்கை தேடிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே தான் மிஷின் பண்ணியிருக்கோம். ஏன் இறங்கினா அவன் நம்மளை விட்டு பைக் எடுத்து விட்டா. சரி, என்ன அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு திடீர்னு வந்து ஃபோன் அடித்தான். யாரும் பார்த்தா ட்ரூத்துனா கம்பெனி நம்பர் கொடுத்து பார்ப்பேன் நினைக்கிறேன். நான் மட்டும் தான் என் போலீஸு. அவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக கூப்பிடுறாங்க. சரி, வாங்க பார்ப்போம். So I've got a room and a hotel tonight. Make sure nobody follows you. பக்கத்துல வண்டி கடிக்கிறாங்க. கரெக்டா புல்லட்டோட வரேன். கொஞ்சம் நின்று இடம் இங்கே இருக்குங்க. காணும் மேப்ல. என்ன இவ்வளோ தூரத்தை வச்சுருக்காங்க? இது போய் தடவை நாளைக்கு விடிஞ்சிட்டு நினைக்கிறேன். யாரா தம்பி புல்லட்டை கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். நான் அதுக்குள்ள வந்துட்டேன் மாட்டாங்க. ரொம்ப தூரம், அதனால் பைக் ஸ்கிப் பண்ணிட்டேன். வண்டியை பார்த்தாலும் தெரியும், புகையில பார்த்தாலும் எப்படி வந்துட்டாங்க. இவன் பைப்பை மாட்டிருக்காங்க தான். என்ன பண்ணுறேன்? கஞ்சா செடிங்க, போதை கஞ்சா குடிச்சிருக்காங்க. ட்ரூத்துன்னு சொன்னான். இவன்ட்டு நான் வாங்கி அடிக்கிறேன். வணக்கம் வணக்கம்லாம் வாங்கிக்கிறாங்க. சீக்கிரம் அவனுக்கு காசு கொடுத்துரு. இவன் குடிக்க வேண்டியாருக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவன்கிட்ட வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் என்ன கேட்குறான்னா, என் கஞ்சா செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு மிஷின் வேணும், அதை மட்டும் எனக்காக தெரியாமல் கொடுத்துருங்க. வேற வழி என்ன பண்ணுறது? இந்த போலீஸ் மட்டும் வந்து என்கிட்ட மாட்டினால இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியதாக. அதுதான் அந்த மிஷினாக போய் தேட போகிறான். சாரா ட்ரூத்து போய் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் வண்டியை. நானும் திருடியாக தரேன்னு அதுக்கெல்லாம் என்கிட்ட ஒத்தகரில் நிற்கிறேன். ஐயா விட்டா ரொம்ப நேரம் பேசுவான்னு நினைக்கிறேன். நம்ம கிளம்பிட வேண்டியதான். வண்டி எடுத்தாந்து தரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்தகரில் நிற்கிறேன். வேணும் புல்லட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம். வண்டி தான் இங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு. வேற ஒன்றும் ரோடு சரியில்லை. இது எங்கே இருக்கு? ஐயா பக்கத்துலேயே இந்த மிஷின் இருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாம் ரொம்ப லாங்லேயே வச்சுருக்காங்க. அந்த சிட்டியில் விட பரவாயில்ல, ஓரளவு கிட்ட தெரிஞ்சு. இது எல்லாமே லாங்கில் இருக்குது. ரோட்டில் போனால் இன்றைக்கி போக முடியாது, அதனால் ஸ்ட்ரைட்டாக விட்டு வேண்டியதான் வாய்ப்பில் போகுது. ஒரே ஒருட்டா வட்டிட்டு போயிடும். இந்த புல்லட்டோட இன்னொரு பைக் இருக்கும் பார்த்தீங்களா? பிக் ஸ்மோக்கோட ஒரு மிஷினில் கூட மஞ்சள் பைக் எடுத்துருப்போம்னா இந்த மிஷினை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த சிட்டியில் ஃபஸ்ட்டு மிஷின் முடிகிற வரப்போ அந்த பைக்குனா இன்னும் ஸ்பீட் ஆகும். இதோட ஒரே ஸ்ட்ரைட்டு தான் நினைக்கிறேன். வண்டி போகிறதுக்கு போயாமல் இருந்தால் செய்தான். ஐயோ இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியலை. நல்ல வேலை மரத்தில் அடிக்கலை, இதுக்குண்டா அடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரமா நம்ம தப்பாக போய்ட்டுருக்கோமோ? அந்த சைடு இருக்கா? நான் கரெக்டாக வரும். கொஞ்சம் வளைக்கமாக கரெக்டாகும். இவ்வளோ பேர் ரோட்டில் இருக்கிறாங்க. ரோட்லேயே போயிருக்கலாம். ரோட்டில் போனால் இன்னும் லேட் ஆகும். இதுவே ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துல ஸ்லோவாக போகணும். டக்குன்னு உள்ள வந்தால் ஏற்ற மலை மேலே ஏற்றி கொண்டு வருவோம். ரோட்டில் ஏற்றி இந்த ரோடே காணும். அவ்வளோதான் வந்தாச்சு. ஓரத்துக்குள்ள வண்டி வெடிக்காமல் இருந்தால் ஓகே. வெள்ளால போக நிற்கிது. படம் போய் பக்கத்தில் எடுத்துட்டு வந்துட்டோங்க. ஆனால் ரொம்ப லாங்கு தான். இந்த வண்டியாக வந்துட்டோம்மா. இதை வச்சு வண்டி வச்சு வரப்போகிறோம். அவ்வளோ தான் நிற்கிறாங்க. இவங்க அதான் பண்ணுறாங்க நினைக்கிறேன். பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. வண்டியை ஸ்ட்ரைட்டாக தட்டி கொண்டு தான் எங்கேயா நிற்கிறான்னா. ஐயோ நமக்கு
வண்டி ஓட்ட தெரியாது, இவன் வேற பொறுப்பு வருது வரான். ஏற்கனவே வண்டி புகஞ்சிட்டு இருக்கு. இவன் வேற நவர்ற முட்டை இந்த வண்டி இருக்கு. அப்படியே ஒன்று மணி வரணும். அந்த வண்டியை கொடுத்துட்டாங்க. இன்னும் கஷ்டப்பட்டு எடுத்து வந்த புல்லட்டு கொடுத்து விட்டான். விட்றான் அவனை வந்து மொட்டையிலே விட்றான்டா. கண்ணு முன்னாடியே என் வயிறு கொடுத்துட்டிங்கன்னா வரண்டா. வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்க்குறேன். வண்டி விட்டு இறங்கினா பஸ் ஸ்டாண்டு போட்டு வெளியே வந்தேன். வண்டி எடுக்க கொஞ்சம் இன்னுமே இருக்குது. லாங் சைடு வாங்கினாங்க. என்னோட செட்டிங்கடாண்ணா வாங்கடா என் பைக்கை ஊற்றுங்க சாப்பிட கஷ்டப்பாக்கி விடுறாங்க. மிஷினில் போட்டு அரைக்கிற மாதிரி அந்த மிக்சியில் போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் சாவுங்க. என் பைக்கை கொடுத்து விட்டீங்க. பாட்டு எடுக்கணும்னா எதாக இருந்தாலும் நீங்கள் சாவுதாயா. அப்படி எலும்பு தண்டு தான் அவ்வளோ விட்டாங்க. சாவு மிக்சியில் அரைச்சி அப்படியே ஜார் மாதிரி கொண்டு வர்றது மாதிரி. புல்லுகட்டெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. போட்டு காரை போட்டுடலாம். எதாவது போட்டா நான் அடியை தாக்கிட்டு விடுவோம்னா வண்டி எடுக்கணும் வேண்டாம். முன்னாடி இங்கேயும் கொச்சு ரோட்டுக்குள்ள அப்படியே கொண்டு வரணும். அதாவது ஏதாச்சும் பக்கத்தில் தேங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட் ரோடு தான் ஒரே கட்டு. ரோட்டில் போனோம்னா நீ போக முடியாது. அவ்வளோதான் அடி வாங்கலாம் வண்டி நிற்கிதுங்க. அப்படியே கொண்டு வரணும். எப்போ டூல்ஸ் இருந்தால் என் வண்டி காசு எடுத்து நான் கிளம்பணும். காசு இல்லையா காசு இல்லையா மேடம் வண்டி இதில் விட்ற. இனிமேல் கஞ்சி கடியை டெவலப் பண்ணி தான் காசு தருவாங்களாம். சரி எப்போயாச்சும் டெவலப் பண்ணி அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிடு. மிஷினை முடிக்கிறதுல வேண்டா போனேன். வேற எல்லாம் சீசர் என்ன சொல்கிறான்னா என் இடத்துல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனை நமக்கும் பாக ஸ்கின்ஸும் சண்டை நடக்கணும். அது மாதிரி இவங்களுக்கும் நிறைய பிரச்சனை அப்படின்னா நம்ம சீஜே நீங்கள் கிளம்பி வா என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே. இந்த வண்டி நல்லா இருக்குண்ணே. இதோட மிஷின் முடியுது. நாளைக்கு ஒரு வீட்டில் பார்ப்போம். பாய்.